சார் 4000 சதுர கிலோமீட்டர் பரப்பை சீனா ஆக்கிரமித்துள்ளது அப்படிங்கிறது ராகுல் காந்தி இன்னைக்கு சொன்ன விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னால் அருணாச்சல பிரதேசத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரே ஒரு எம்பி, அவர் பேர் தபீர் கவு, அவர் பார்லிமெண்ட்டில் இதை பேசியிருக்காரு. சரிங்களா? ஆனால் திட்டவட்டமாக அதை இன்னைக்கு இராணுவ அமைச்சர் மறுத்திருக்கிறார். அவர் மேலே உரிமை மீறல் பிரச்சனையை பிஜேபியினுடைய நிஷிகாந்த் துபே இல்லை, நிஷிகாந்த் துபே அவர் கொண்டு வந்திருக்காரு. இவர் தான் நம்ம இவங்க மேலேயும் கொண்டு வந்தார், மொஹுவா மொய்த்ரா மேலேயும் இவர் தான் கொண்டு வந்தார். முக்கியமாக பேசிய விஷயங்களை எல்லாம் அதெல்லாம் ஒரு ஓரம் தள்ளி வச்சுட்டு ஏதோ தேசத்துக்கு எதிராக பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க இது பண்றாங்களா, இல்லை இதுதான் இவர்களுடைய யுக்தியா? திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு வரலாற்று புகழ்மிக்க ஒரு பேச்சு. ஓகே, அது மட்டுமல்ல, ஆதாரபூர்வமான பேச்சு. ஆதாரங்களை முன்னெடுத்து வைத்து தான் அவர் பேசினார். இந்த 4000 சதுர கிலோமீட்டர் என்பது நீங்களே சொன்ன மாதிரி, துரைப்பாண்டி அவர்கள் சொன்ன மாதிரி நாசா மூலமாக பல நேரங்களில் இதை பேசியிருக்கோம். பாஜக எம்பியும் பேசியிருக்கார். அது மட்டுமல்ல, லடாக்கில் எவ்வளோ ஒரு நகரத்தையே உருவாக்கியிருக்காங்க, இங்கே ஒரு நகரத்தை உருவாக்கியிருக்காங்கிறத நம்ம ஏற்கனவே 4 வருஷமாக 5 வருஷமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போல்லாம் பிஜேபி பதில் சொல்லலை. ஆக இதை ஒரு வெளிவிகார விஷயம், இது ஹோலி, இது புனிதம் என்று சொல்லி இந்திய மக்களை அவர்கள் ஏமாற்ற முடியாது. உரிமை மீறல் பிரச்சனை எது வந்தாலும் திரு ராகுல் காந்தி சமாளிப்பார். அவருடைய பேச்சில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, கடந்த 10 ஆண்டுகளாக ஜிடிபி ஆதாரம், எந்த ஆதாரம், அவங்க கொடுத்த ஆதாரத்தை சொல்கிறார். 15.3 இருந்த உற்பத்தி இன்னைக்கு 13.6 நிற்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏறத்தாழ 2 விழுக்காடு குறைஞ்சிருக்கு. அதே நிலைமை தான் ஏற்றுமதிக்கு, அதே நிலைமை தான் வேலை வாய்ப்புக்கும். முதல்ல வேலை வாய்ப்பை சொல்கிறார். இந்த வேலை வாய்ப்பு விஷயம் சொல்லும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் இதை சரி செஞ்சுக்கலாங்கிறாரு. ஆனால் மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் 2 கோடி வேலைன்னு சொன்னவங்க கொடுக்கலைங்கிறதுனால தான் அதை பிஜேபி மேலே அந்த குற்றத்தை வைக்கிறார். நம்பர் 1. இதுக்கு நேரடியாக இங்கே வர்றாருன்னு சொன்னால், நீங்கள் 2021 எடுத்துருக்கணும், எது சென்சஸ் எடுத்துருக்கணும், எடுக்கலை. 2002 போச்சு, 2003 போச்சு, 2004 போச்சு, 2005 வந்திருக்கு. இன்னைக்கு எந்த நிதியும் நீங்கள் ஒதுக்கலை. எதுக்காண்டி? அஞ்சலையாவது எடுக்கணும். அப்போ மகளிரை நீங்கள் ஏமாத்துறதுக்காக வேண்டி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்க. அந்த ஏமாத்துற சட்டம் கூட இன்னைக்கு வரையும் இந்த சென்சஸ் எடுத்துட்டு அதுக்கு பின்னால தொகுதி மறுவரை பண்ணாதான் கொடுக்க முடியும். அப்ப மக்களை நீங்க பெரும்பாலும் ஏமாத்தி இங்க வாக்கு வாங்கினது மறைமுகமா அவர் சொல்றாரு. இப்ப இன்றைக்கு தெலுங்கானாவில் எடுக்கப்பட்டதிலிருந்து அது இந்தியா முழுக்கும் அதனுடைய கணக்கை சொல்றாரு. ஏறத்தாழ 90 விழுக்காடு மக்கள், அந்த 90 விழுக்காடு இந்து மக்கள். அதில் பெரும்பாலும் 80 விழுக்காடு யாரு? 80 விழுக்காடு 90 இந்து மக்கள். இந்து மக்களுக்கு எதிராக அவருடைய அதிகாரம் போயிருக்கு, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வம் போயிருக்கு, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி போயிருக்குங்கிறத அழகா ஒரு உதாரணத்தோட ஏற்கனவே சொன்னாரு. 93 அதிகாரிகள் பிரதமர் அலுவலகத்தில் இருக்காங்க. அதில் 3 பேரை தவிர 90% இந்துக்களாக இருக்கக்கூடிய ஓபிசியோ எஸ்சியோ அதாவது தலித்தோ யாரும் இல்லை என்பதை தெளிவாக அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வரையும் அதுக்கும் பதில் சொல்ல. ஆக உண்மையிலே உரிமை மீறல் கொண்டு வந்திருந்தா எதுக்கு கொண்டு வந்திருக்கணும்? அன்னைக்கு கொண்டு வந்திருக்கணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், நீங்களே சொன்ன மாதிரி எதை காமிக்கிறாரு? செல்போனை காமிக்கிறாரு. இது இன்னைக்கு மேனுஃபேக்சர் ஆகிருக்கணும். ஆரம்ப காலத்தில் நம்ம எப்போவுமே அசம்பிள் பண்ணலாம், ஒரு நாட்டிலேருந்து வாங்கி அசம்பிள் பண்ணலாம். அந்த எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும். 6 பொருள் வாங்கி அசம்பிள் பண்ணால் பிறகு 2 இங்கே தயார் பண்ணும், 4 கொண்டு வரலாம். அப்புறம் 4 இங்கே தயார் பண்ணும், 2 கொண்டு வரலாம். இதுதான் அசம்பிளிங். எனக்கு இந்த துறை எனக்கு தெரியும். நான் சைனாவுக்கு பல முறை போனவன். அதுவும் இன்னும் சொல்ல போனால் நாமும் கற்போம் சீன மந்திரம்னு ஒரு கட்டுரை எழுதினேன். அது இப்போ உலகளவில் புகழ் பெற்றது. காரணம், அந்த நான் சொல்கிறது 80களில் எழுதினேன். அன்னைக்கு நான் பின்னோக்கி இருந்தோம். அப்போ தான் ராஜீவ் காந்தி சொன்னார், நாம் மேற்கு திரும்புவதை விட கிழக்கே திரும்ப வேண்டும் என்று சொன்னார். அதைத்தான் அழகா ராகுல் காந்தி இன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அமெரிக்காவை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நமக்கு
சீப்பாக இருக்கும், அமெரிக்காவில் காஸ்ட்லி இருக்கும். ஆனால் சைனா அப்படி இல்லை. சைனா நம்மளை மாதிரி ஒரு நாடு. இந்த 10 வருஷமாக நீங்கள் செய்ய தவறியது இன்னைக்கு சோலார். இன்னைக்கு சோலார் பேனல் எங்கே வாங்கிட்டு இருக்கோம்? அன்னைக்கு சோலாரை வாங்கியிருக்கலாம். இன்னைக்கு சோலார் எந்த செஞ்சிருக்கணும்? இங்கே செஞ்சிருக்கணும். இப்போ கொஞ்சம் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, முழுசாக ஒன்றும் ஆரம்பிக்கலை. நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி நம்ம சோலார் இறக்குமதி பண்ண வேண்டியதில்லை. ரெண்டாவது ட்ரோன், அதுக்கு அழகாக ஒரு உதாரணம் சொல்கிறாரு. இன்றைக்கி யுக்ரைன் ரஷ்யா வாரில் நடக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு சாதாரண பேட்டரி, சாதாரண மோட்டார், இதுதான் இங்கே வேலை செய்யுது. நாம் ஒரு காலத்தில் இங்கே நாம் கோயம்புத்தூர் உட்பட மோட்டார் வந்து உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ண நாட்டில் இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம்? அதே கோயம்புத்தூர்காரங்க சீனாவில் இறக்குமதி பண்ணலான்னு இவங்க அனுமதி கொடுத்ததுனால மோட்டரை இறக்குமதி பண்ணி இன்றைக்கி விற்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி நிலைமை. அது அழகாக சொல்கிறார் அவர். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த பேட்டரி விஷயங்கள், இது நாம் தயார் பண்ண வேண்டிய விஷயங்கள் தயார் பண்ணதுனால என்ன ஆகுது தெரியுமா? நம்முடைய பணம், நம்ம வாங்கக்கூடிய பொருளில் ஒரு பகுதி சீனாவுக்கு வரியா கட்டுறோம், இங்கே வரியா கட்டுறோம், இங்கே வரியா கட்டுறோம். சீனாவுக்கு ஒரு பக்கம் வரியா கட்டுறோம், இந்த பக்கம். அதுக்கடுத்து ஒரு அருமையான விஷயத்தை சொல்றாரு. இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு கன்சம்ஷன், நுகர்வு அதிகம். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஒரு மகேந்திரா, ஒரு டாட்டாவுடைய பல நிறுவனங்கள், அதே மாதிரி வந்து பல்வேறு நிறுவனங்கள் பேரை சொல்லி இவர்களெல்லாம் தயாரிப்பில் இன்னைக்கு இருக்கிறாங்க, தயாரிப்பில் ஈடுபடுறாங்க. ஆனா நுகர்வுல வந்து அதானி அம்பானியும், அதாவது பெட்ரோல் குரூட் ஆயிலை வாங்கி சுத்தம் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதானி எல்லா பொருள்களையும் இம்போர்ட் பண்ணி வாங்கி விற்கிறார். அது நிலக்கரியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இந்தியாவை தள்ளப்பட்டதுக்கு என்ன காரணம்? அதாவது தான் வேணும். அதுக்கு தான் சொல்றாரு. நீங்க ஒரு வார்த்தை எப்படி சொல்றாரு? பிரதமர் மோடி கொண்டு வந்த மேக் இன் இந்தியாங்கிற அந்த திட்டங்கள்ல தான், ஆனா அது ஃபெயில் ஆயிடுச்சுங்கிறாரு. ரொம்ப தெளிவா சொல்றாரு அவரு. அப்ப இந்த மேக் இன் இந்தியாங்கிற மட்டும் ஒழுங்கா நடந்திருந்தா இன்னைக்கு இந்தியாவுடைய நிலைமை இவ்வளவு மோசமா இருந்திருக்காது. ஏன் நான் சொல்ல வரேன்னா, சீனாவை சொல்றாரு. நாம அடுத்தவங்களை பார்த்துதான் நாம முன்னேற முடியும். அப்ப சீனாவை தாக்குறாரு. சீனா வந்து இவ்வளவு தூரம் முன்னேறது மட்டும், அது முன்னேறது மட்டுமல்ல, சீனா இந்த அளவுக்கு நம்மளுடைய வரியை இது பண்ணுது. 3 மடங்கு நாம சீனாவில் வந்து இறக்குமதி பண்றோம். 2014 இந்த 10 ஆண்டுகள்ல 3 மடங்கு நம்ம இம்போர்ட் பண்ணலாம். அப்ப நம்ம ஊர்ல உள்ள ப்ரொடக்ஷன் தொழில் அவுட் ஆயிடுச்சு. அப்ப நாம கட்டக்கூடிய வரி யார் யார் கட்டுறோம்? எப்படி நிலக்கரிய ஒரு பங்கு இந்தோனேஷியாவில் வாங்கி சிங்கப்பூர் கம்பெனியில் பேரை மாற்றி இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது 2 மடங்கு ஆக்கி இன்னைக்கு ஒவ்வொருவர் மின்சாரம் கட்டும் போது மோடி அவருடைய நண்பரான அதானிக்கு ஒரு பங்கு ஒவ்வொரு இந்தியனும் மின்சாரத்துக்கு. இது மாதிரி நீங்க டாக்ஸ் கட்டுறது இந்தியாவுடைய ஜிஎஸ்டி மட்டுமல்ல, இப்ப வெறும் ஜிஎஸ்டி வாங்குற ஊரா போச்சு இந்த ஊரு. ஆனா ப்ரொடக்ஷன்ல வரியை வாங்கக்கூடியது நாம் ஒவ்வொருவரும் சைனாவுக்கும் வரி கட்டுறோம் அப்படிங்கிற உண்மையை இன்னைக்கு எடுத்து உரைச்சிருக்காரு இந்த உலகத்துக்கு. இன்னைக்கு அது மட்டும் சொல்ல, இன்னைக்கு இந்த இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்தியருடைய வேலை வாய்ப்பு இன்னைக்கு பறிபோய் இருக்கிறது என்பதுதான் தெளிவா சொல்லியிருக்கேன். சொல்ல விரும்புறீங்களா? இந்திய முன்னால பேசின ஒரு நேயர் அழகா 2 விஷயம் கேட்டார். 15 லட்சம் ரூபாய் தரணும்னு சொன்னீங்க, 60 மாசத்துல நான் எல்லாம் சரி பண்ணிடுவேன்னு சொன்னீங்க. கொஞ்சம் ஒரு அனுமதிங்கண்ணே, கொஞ்சம் அனுமதிங்க. கேட்கும்போது வாயை பூத்திக்கிட்டு இருந்தீங்க. தூத்துக்குடி செல்வம் தம்பி கொஞ்சம் அமைதியா இருக்க. அதாவது அவர் ரொம்ப சிம்பிளா கேட்கிறார். 60 மாசத்துல செய்யறோம் சொன்னா இன்னைக்கு 130 மாசம் ஆச்சு, ஏன் செய்யலைங்கிறதா இப்ப பிரச்சனை. என்னன்னு சொன்னா, இன்றைக்கு இன்னொரு நேயர் கேட்டார் பாருங்க, இந்தியாவுடைய செல்வம் பணக்காரர்கள் கிட்ட போகுது, ஏழைகளுக்கு போகலைன்னு ராகுல் காந்தி சொன்னார்ல. அது என்னன்னு சொன்னா, மகாத்மா காந்தியுடைய திட்டத்தை 86,000 கோடி தான் திரும்பி கொடுக்குறீங்க. அதுலயும் பெரும்பாலான அமௌண்ட் வந்து திரும்பி ஒன்றிய அரசுக்கு வருது, ஒழுங்கா கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு 150 வேலைக்கே போகாம மரத்தடியில் படுத்து கிடக்காங்கன்னு சொன்னாங்க. வேலைக்கு போலினாலும் பரவாயில்ல, ஏழைக்கு போகுது, அம்பானிக்கு அதானிக்கு போக கூடாதுன்னா அந்த பணத்தை ஏழைக்கு போய், இதைத்தான் ராகுல் காந்தி சொன்னாரு. அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. சார் முடிங்க சார், சீக்கிரம். ராகுல் காந்தி இந்த மாதிரி ஒரு அநாகரிகமாக பேசக்கூடிய செல்வத்தை, குறுக்கீடு செல்வத்தை வைத்துக் கொண்டு எப்படி நான் பேசுறது? அவரே பேச சொல்லுங்க, பேசாம நீங்க பேசுங்க சார்.
நான் பேசுறதா நீங்க இல்ல 12 லட்சம் ரூபாய் தனிநபர் நீங்க புடிச்சு வச்சுக்கங்க. நீங்க புடிச்சு வச்சுக்கங்க. எனக்கு பதில் சொல்லுங்க சார். அண்ணே கொஞ்சம் பேச விடுங்கண்ணே. என்னண்ணே நீங்க எவ்வளவு பொய் சொன்னீங்க? ஒரு பொய் ஜேபி சொல்லும்போது அவனே கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. சரி சார். கேட்டுக்கிட்டு இருக்கேன் சார் நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன் சார். உங்க அடையாளம் மக்களுக்கு தெரியுது சார். நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன். மக்களுக்கு தெரியுது. ஆக திரு ராகுல் காந்தி பேசுற ரொம்ப முக்கியமான விஷயம் ஆடைகள் சட்டம் வாங்குறாங்க. சைனாவும் பங்களாதேஷும் வருது. ஏன் ஒரு காலத்துல இந்தியா தான் உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ணது. இன்னைக்கு வேற வழி இல்லாம பங்களாதேஷ்ல பிரச்சனை வந்த இந்த 8 மாசமா தான் திருப்பூர் முன்னேறிக்கிட்டு இருக்கு. ஏன் திருப்பூர் முன்னேறி கொண்டிருந்த திருப்பூர் பின்னேறி போனது? மோடி ஆட்சியில பருத்தி விலை கூட, ஜிஎஸ்டி அதிகம், இப்படியெல்லாம் பண்ணதுனால பங்களாதேசம் நம்மளை விட போச்சு. இப்படி மோடி ஆட்சியில ப்ரொடக்ஷன் அவுட்டு. கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ப்ரொடக்ஷன் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு முக்கியமானது. இன்னைக்கு படைகள் சண்டை போடுறது இல்ல. இன்னைக்கு சண்டை போடுறது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக, டோன் மூலமாக. தெளிவா சொன்னார். புரியுது சார். புரியுது. மூலமாக இவையெல்லாம் நாம் செய்யலைன்னு சொன்னா நாளைக்கு சைனா இல்ல பாகிஸ்தான் வந்தாலும் சமாளிக்க முடியாது. தெளிவா சொல்லியிருக்கேன். நன்றி. வேலை இல்லாதனால இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சார். நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அனைவருக்குமே ரொம்ப நன்றி.